பாக்கியராஜ் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காரு. அதை பார்த்துட்டு மலர் வந்து, "என்னங்க உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க போல் இருக்கு" அப்படின்றாங்க. "பின்ன இருக்காதா? மதி இப்படி பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னதான் இருந்தாலும் வீட்டில் பேசியிருக்கலாம்ல" அப்படின்னோடனே, "மதி மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தப்பு தானே இருக்குது. ஏன்னா மதி கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம்ல." "ஆமாங்க, அவள் விட்டு கொடுத்துட்டு போயிருப்பா. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தலை மேலே ஏறி உட்காருவாங்கல்ல." என்ன என்ன மலர், நீ மதி மேலே கோவமாக தானே இருந்த? இங்கே பாருங்கள், அவள் என்னை பேசுனதுக்கு நான் கோவமாக இருந்தேன். மற்றபடி அவள் செஞ்சது தப்பே கிடையாது. பார்த்தீங்கல்ல உங்கள் அம்மா என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்கல்ல. அவங்க அப்பா வந்தார், அவரை கூட எப்படிலாம் அவமானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. இருந்தாலும் வயசானவங்க கஷ்டப்படுறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்கள் அம்மா போட்ட நாடகத்துக்கு தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு. அவங்க தான் இதுக்கு முதல் காரணமே. அவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னோடனே, சரி விடு மலர், பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. இப்படியே சொல்லுங்கள் பாக்கியராஜ், ஆனால் எதுவும் உருப்படியாக பண்ணிடாதீங்க. சரி, நீ மதி வந்தால் பேசுவேல்ல, பேசாமல் எங்கே போகிற? பேச தான் போகிறேன். இருந்தாலும் மதி வந்து என்னை அப்படி சொன்னது தப்பு தானே அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் மறந்துடு மலர், பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. மறக்கணும் தான் நானும் நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு வராரு. பார்த்துட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து கேட்குறாரு நம்ம சுரேஷ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுதை பார்த்துட்டு, என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இவ பண்ண வேலைக்கு எனக்கு ரொம்ப அவமானப்பு போயிடுச்சு மாமா. தலை காட்டவே முடியல, அவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்கா. இப்போது அப்பா அம்மா வேறு, அவங்கள நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன்னே தெரியல. சரி விருடா அதெல்லாம். இங்கே பாடுறா, உனக்கும் வந்து மதிக்கும் ஏன்டா செட் ஆகலை சொல்கிறா அப்படின்னோடனே, அவளுக்கு எல்லாம் யாரும் செட் ஆக மாட்டாங்க. அவளை பார்க்குறீங்கல்ல எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. சரி அதுக்கெல்லாம் என்னக்கா காரணம்? நீ அவளும் எனக்குமா வாழ்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. என்னடா சொல்கிற? உன்னை வாழ்க்கை நீ ஆரம்பிக்கலையா? இங்கே பார், இந்த வீட்டில் தான் உன்னோட வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதுக்கு தேவையான ஏற்பாடெலாம் நாங்கள் பண்ண போகிறோன்னா அதெல்லாம் வேணாம் மதி, கோவப்படுவா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. என்னடா நீ பொண்டாட்டி எப்படி வந்து வழி கொண்டு வரணும்னு விவரமே தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு, என்ன மாமா நீங்கள் சொல்கிறது கேள்றா, மாமா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மதி ரூமில் இருப்பா, நீ போ. என்ன ரேவதி, இவங்க 2 பேரும் நீ நம்ம வீட்டில் வந்து வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும் சரியானோன்னே அப்படியே பார்த்துட்டு யோசி, என்ன ஓ சரியா இல்லையா? சரிங்க அப்படின்ட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இவர் வேறு எந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரேவதி. சரி மதி ரூமில் தானே இருக்கா, சுரேஷ் பார்த்துப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அது வந்து மதிக்கிட்ட அதெல்லாம் அதான் பார்த்துப்பான்னு சொல்கிறேன், நீ வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு போகிறாங்க. இங்கே வந்து சுரேஷ் என்ன பண்ணாரு, மதி இருக்க ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு மதி வந்து வெளியே போக பார்க்குறாங்க. உன்னையும் தடுத்து நிறுத்துறாரு. இங்கே பார் மதி, இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே இருந்தால் இப்படி ஏதாவது சண்டை தான் வரும். நம்ம வாழ்க்கையை இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் சரியா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்றாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே ஹக் பண்ண பார்க்குறாரு. உடனே மதி பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அப்படியே போய் கட்டில் வந்து அந்த முனையில் வந்து இடிச்சிக்கிறாரு. சுரேஷ் பயங்கரமாக வந்து அப்படியே வழியில் துடிக்கிறாரு. மாமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஐயோ சுரேஷோட குரல் கேட்குது, என்னாச்சுன்னு தெரியலையே சொல்லிட்டு அங்கே ஓடி வராங்க 2 பேருமே. நம்ம தங்கராஜும் அதுக்கு பிரேவதியும். என்னாச்சு சுரேஷ்னோன்னா, அவள் என்னை நல்லா தள்ளி விட்டுட்டா அப்படின்றாங்க. அப்படி பார்த்துட்டு வந்து, நான் வந்து லைட்டாக தான் தள்ளினேன், எனக்கு தெரியாது இவ்வளோ அடிப்படும் அப்படின்னோடனே, என்னம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து கூட்டின்னு போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு பேண்டேஜ் போடுறாங்க. பார்த்தீங்களா மாமா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, இதில் வேறு அவ கூட குடும்பம் நடத்தணுன்றீங்கன்னா, நான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் வேணான்னு கேட்டிங்களாங்க அப்படின்னோடனே, நீ அமைதியாரு, என்னம்மா மதி இப்படி பண்ணியிருக்க அப்படின்னோடனே, அமைதியாக இருக்காங்க மதி. இங்கே பாருமா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, புருஷனை இப்படி பிடிச்சி தள்ளி விடலாமா, என்னம்மா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு தங்கராஜ். சரிடா நீ போய் படு அப்படின்னோடனே, நான் அங்கே போய் படுக்கிறது, டேய் சொன்ன கேள்றா, போய் படுறா, ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு சுரேஷும் போகிறாரு. மதி வராங்க. சாரி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, உன் சாரி ஒன்று எனக்கு தேவையில்லை, நல்லா பிடிச்சி தள்ளி விட்டு சாரி சொல்கிறியா நீ அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் தள்ளி விட்டதுக்கு மட்டும்தான் சாரி சொன்னேன், வேறு எதுக்கும் சாரி சொல்லலை அப்படின்னோடனே, வேறு எதுக்குன்னா நீ சொல்கிறது எனக்கு புரியல, இங்கே பார் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறது தான் கரெக்டு, அதனால தானே அப்படின்னோட, அதனால் எனக்கு விருப்பம் இல்லைன்னா என் மேலே கை வைப்பீங்களா நீங்கள் அப்படின்னோன்னா, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் போலீஸுன்றதே சுத்தமாக மறந்துடுறீங்க, உங்களுக்கு சட்டம் தெரியுன்றதையும் மறந்துடுறீங்க, என்கிட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க. இப்போ தான் நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், இப்போ அதே தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறதோ இல்லை என் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறதோ வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் என்னை மீறி என்னை தொண்ணு நினச்சிங்க அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு.